வாங்க மக்களே, இது ஆம்பரேஷனாக வந்த கடை அம்மாப்பேட்டை பாய் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் காதர் பாய் பிரியாணி கடைக்கு தான் வந்துக்கிறோங்க. இதுமாரி சின்ன சின்ன கடையெல்லாம் அப்டேட் வேணும், மறக்காமல் வைடி ஃபாலோ பண்ணிக்க. நான் வந்தது அந்த காதர் பாயோட மட்டன் பிரியாணி சாப்பிடதான். ஒரு பிரியாணி 70 ரூபாய்க்கு தராங்க, குஸ்கா 40 ரூபாயா, வறுவல் 40 ரூபாயா. மதியம் 12:30 மணிக்கே பார்த்தீங்கன்னா சுட்ட சுட்ட பிரியாணி ஆக்கிட்டு தாங்க. அப்படி பிரியாணி பார்க்கும்போது வாய் எச்சு ஊறுதுங்க. அப்படி நெய் அப்படி குண்டாவை ஊற்றி அப்படி கிண்டுறாங்க. அப்படியே பிரியாணியை நம்ம பண்ண பிரியாணி 70 ரூபாய்க்கு அள்ளி அள்ளி வைக்கிறாருங்க. குஸ்கா 40 ரூபா, வறுவலும் 40 ரூபாயா. அடியங்கப்பா, அந்த வறுவல் பார்க்கும்போது இன்னும் அல்டிமேட்டாக இருக்குதுங்க. அந்த மண்ணை வறுவல் அள்ளி அள்ளி வைக்கிறாருங்க. சாப்பிட்டீங்களாம் அல்டிமேட்டு வெறித்தனமாக இருக்குதுங்கிறாங்க. நானே ஆச்சரியப்பட்டேங்க. வர்றீங்கெல்லாம் வேறு லெவலாக இருக்குதுங்கிறாங்க. வெறித்தனமாக இருக்கும். நாமளும் ஒரு பிரியாணி வாங்கினேங்க. பிரியாணி பார்க்கும்போது வாய் எச்சு ஊறுதுங்க. கண்டிப்பாக இந்த கடையை வறுவல் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலாக தான். நாமளும் பார்த்தீங்கன்னா பிரியாணி பீஸ் தான் எடுத்து கடிச்சிங்க. பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சாப்பிட்டா இருந்துச்சுங்க. பிரியாணிக்கும் தயிர் பச்சடிக்கும் சொல்கிறேன், உண்மையாலும் சொல்கிறேன், டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி வேறு மாதிரி அப்படியே வெறித்தனமாக அல்டிமேட்டாக சூப்பராக இருக்குதுங்க. பிரியாணிக்கு 100 ரூபாயே தரலாங்க. வரும் அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. அண்ணனுடைய கை பக்குவோம், தூக்கத்தில் இருந்து கூட கையை நக்குவோம். அந்த சிக்கன் வறுவல்லாம் சொல்கிறேங்க, உண்மையாலும் சொல்கிறேன், அப்படியே வேறு மாதிரி அல்டிமேட்டாக சூப்பராக இருக்குதுங்க. வேறு லெவலில் அல்டிமேட்டுங்க. கண்டிப்பாக இந்த கடையில் வறுவல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அல்டிமேட்டு சூப்பருங்க, வேறு லெவல்.